எல்லாருக்கும் பிரைஸ் தலாட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஏசப்பா கிருபையில நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வேதாகமத்துல கர்த்தர் அருவருக்கக்கூடிய 7 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 7 காரியங்கள் என்னென்ன என்பதை குறித்தும், அந்த கர்த்தர் அருவருக்கக்கூடிய 7 காரியங்களையும் வேதாகமத்துல யாரெல்லாம் செய்தார்கள் என்பதை குறித்தும் இந்த வீடியோல நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானவைகள். அவை யாவன: மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால்கள், அபத்தம் பேசும் பொய்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அருவருக்கக்கூடிய 7 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். இந்த 7 காரியங்களையும் வேதாகமத்துல யார் யார் செய்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது காரியம், இந்த கர்த்தர் அருவருக்கக்கூடிய முதலாவது காரியம் என்ன காரியம் என்றால், மேட்டுமையான கண். மேட்டுமையான கண் என்றால் பெருமையான கண்கள், ஆணவ கண்கள். அதாவது தன்னை ஒரு பொருட்டாக பார்த்து கொண்டு மற்றவர்களை அற்பமாய் பார்க்கக்கூடிய கண்கள், ஏளனமாய் பார்க்கக்கூடிய கண்கள் தான் இந்த மேட்டுமையான கண்கள். இந்த மேட்டுமையான கண் இந்த பாவத்தை, இந்த காரியத்தை செய்தது வேதாகமத்துல யார் என்றால் நேபுகாத்நேச்சார். நேபுகாத்நேச்சார் என்ற ஒரு ராஜா, அவரு தன்னுடைய அரண்மனை முற்றத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது தன்னுடைய அரண்மனை, பாபிலோன் அரண்மனையை ஏறெடுத்து பார்க்கிறார். பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், என்னுடைய வல்லமைக்காக, என்னுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அப்படின்னு சொல்லி பெருமையாய் அவர் அந்த அரண்மனையை பார்த்து சொல்லக்கூடிய காரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் சொன்ன கொஞ்ச நேரத்திலே அவர் மனித இனத்திலிருந்து தள்ளப்பட்டு விலங்காய் மாறி புல்லை மேய்ந்ததை நம் வேதாகமத்துல பார்க்க முடிகிறது. இந்த மேட்டுமையான கண் என்ற காரியம் நேபுகாத்நேச்சார்கிட்ட இருந்ததை நம்மால் பார்க்க முடியும். அதே போல இந்த மேட்டுமையான கண் என்ற இந்த காரியம் லூசிபர் என்ற தேவதூதன், நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த தேவதூதன் தன்னை ஒரு தெய்வமாக பாவித்து கொண்டு, தன்னை ஒரு தெய்வத்துக்கு நிகராக, ஆண்டவருக்கு நிகராக நினைத்து கொண்டு அந்த லூசிபர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உன்னதத்திற்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், உன்னதத்தில் எனக்கென்று ஒரு ஸ்தானத்தை நான் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு இணையாக லூசிபர் தன்னை வைத்ததின் நிமித்தமாக அவன் தள்ளப்பட்டான் என்று சொல்லி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப லூசிபர்கிட்ட மேட்டுமையான கண் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இரண்டாவது, ஆண்டவர் அருவருக்கிற காரியம் என்ன காரியம் என்றால் பொய் நாவு. இந்த பொய் நாவு என்ற இந்த காரியத்தை வேதாகமத்துல யார் செய்தது என்றால் அனனியா சப்பீராள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அனனியா சப்பீராள் என்ற கணவன் மனைவி இவர்கள் இருவரும் அந்த காலத்துல ஆதி அப்போஸ்தலர்கள் காலகட்டங்கள்ல குடும்பத்துல நிலத்தையோ வீட்டையோ விற்று அந்த காணிக்கையை அப்போஸ்தலர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளை இருந்தது. அப்ப என்ன பண்றாங்க, அந்த அனனியா சப்பீராள் நிலத்தை விற்று அதனுடைய ஒரு பங்கை வஞ்சித்து வச்சுட்டு மிச்ச காணிக்கை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேதுருட்ட எடுத்துட்டு போயிட்டு அனனியா கொடுக்குறாரு. உடனே பேதுரு அனனியா பார்த்து கேட்கிறாரு, அனனியா நிலத்தை இவ்வளவுக்கு தான் வித்தையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, அனனியா ஆமா இவ்வளவுக்கு தான் வித்தேன் அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு உடனே சொல்றாரு, நீ கடவுளுக்கு விரோதமாகவும் தேவ ஊழியக்காரனுக்கு விரோதமாகவும் நீ போய் சொன்ன அப்படின்னு சொன்ன அந்த நொடியிலே அவர் அனனியா கீழே விழுந்து இறந்து போயிருப்பாரு. அனனியா இறந்ததை தெரியாத அவருடைய மனைவி சப்பீராள் 3 மணி நேரம் கழிச்சு உள்ள வருவாங்க. பேதுரு சப்பீராள்கிட்ட கேட்பாரு, சப்பீராள் இவ்வளவுதான் நிலத்தை வித்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இவ்வளவுக்கு தான் வித்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சப்பீராளும் பொய் சொல்லுவாங்க. பொய் சொன்ன கொஞ்ச நேரத்திலே உடனே பேதுரு சொல்லுவாரு, நீ தேவனுக்கு விரோதமாகவும் ஊழியக்காரருக்கு விரோதமாகவும் பொய் சொன்ன அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சப்பீராளும் நடந்து போயிடுவாங்க. இந்த சம்பவம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் எழுதப்பட்டிருக்கிறது.
அப்போ பொய் நாவு அப்படின்ற இரண்டாவது காரியத்தை அனனியா சப்பீரால் வந்து செஞ்சுருப்பாங்க. மூன்றாவது காரியம், மூன்றாவது பாவத்தை யார் செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. இந்த பாவத்தை யார் செஞ்சிருப்பாங்கன்னா, காயின் ஆபேல் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் தான் இந்த காயின் ஆபேல். காயின் வந்து நிலத்தை பயிரிடுகிறவனா மாறிடுவான். ஆபேல் வந்து மந்தையை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனா மாறிடுவாரு. ஆபேல் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய மந்தையில இருக்கிற சிறப்பான, அதாவது கொளுத்த கன்றுகளை எடுத்துட்டு போயிட்டு ஆண்டவருக்கு வந்து பலி செலுத்துவாரு. கொளுத்தவர்களை, மந்தையில இருக்கிற கொளுத்த இருக்கிற விலகு, அதாவது விலகுகளை எடுத்துட்டு போயிட்டு ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துவாரு. காயின் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய நிலத்துல விளைந்த முதற் பலனான விளைச்சல்களை எடுத்துட்டு போயிட்டு ஆண்டவர் காணிக்கை செலுத்திருப்பாரு. ஆண்டவர் வந்து ஆபேலுடைய காணிக்கையை வந்து அங்கீகரிச்சிருப்பாரு. காயினுடைய காணிக்கையை வந்து அங்கீகரிச்சிருக்க மாட்டாரு. உடனே காயினுடைய முகநாடி வேறுபடுது. உடனே அவனுக்கு வந்து எரிச்சல் உண்டாகுது. தன்னுடைய சகோதரன் மேல பராமப்பட்டு தன்னுடைய சகோதரன் ஆபேலை போய் காயின் வந்து கொன்னுடுவாரு. இந்த காரியம் நம்மால் பார்க்க முடியாது. ஒரு குற்றமும் செய்யாத ஆபேல் வந்து இறந்து போயிருப்பாரு. இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது, அதாவது குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. அதே மாதிரி இந்த குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை அப்படின்னா, இன்னொரு ஆள் வந்து வேதாகமத்துல இந்த பாவத்தை வந்து செஞ்சிருப்பாங்க. யார் அப்படின்னா, தாவீது ராஜா தன்னுடைய அரண்மனையில வந்து உலாவிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியா பத்சேபால் அப்படின்ற ஒரு பெண்ணை பார்ப்பாரு. அந்த பெண் மிகுந்த அழகுள்ள ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீயின் மீது அவருக்கு ஒரு இச்சை வந்து உடனே கேட்டு விசாரிக்கிறாரு, அவர் யாரு, அந்த பெண் யாரு அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து உரியாவின் மனைவி பத்சேபால்னு சொன்ன உடனே தாவீது வந்து போர்ல வந்து உரியாவை கொன்னுடுங்கன்னு சொல்லி உரியாவை வந்து கொண்டு இருப்பாரு. அப்ப குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை அப்படின்னா நம்ம பார்த்தது யார் அப்படின்னா, காயின் ஆபேல், தாவீது, உரியாவை நம்ம பார்க்கலாம். நான்காவது கர்த்தர் அறிவிக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, துராலோசனையை பிணைக்கும் இருதயம். துராலோசனையை பிணைக்கும் இருதயம் அப்படின்னா தவறான ஆலோசனையை கொடுக்கக்கூடிய இருதயம் தான். இது யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அகஸ்வேரு ராஜா, அதாவது எஸ்தர் ராஜாத்தையும் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். எஸ்தர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அகஸ்வேரு ராஜா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஆமானை வந்து மந்திரியா உயர்த்தி வச்சிருப்பாரு. அதே போல மந்திரியா உயர்த்தி வச்சு வேலைக்காரங்கள்லாம் பணிவிட செய்றவங்க எல்லாமே ஆமானை பார்த்த உடனே எழுந்து நின்று அவனுக்கு வணக்கம் செலுத்தணும், அவனை வணங்கணும், அவனை நமஸ்கரிக்கணும். இதுதான் கட்டளையா இருந்தது. அப்ப அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாருமே ஆமான் வரும்போது எல்லாரும் எழுந்து நின்று ஆமானுக்கு வணக்கம் செலுத்துவாங்க, நமஸ்கரிப்பாங்க. ஆனா மொர்தெகாய் மட்டும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஆமான நமஸ்கரிக்கவும் மாட்டார், வணங்கவும் மாட்டாரு, எழுந்து நிற்கவும் மாட்டாரு. உடனே இதனால ஆமானுக்கு வந்து கோபம் வருது. மொர்தெகாய் வந்து ஒரு யூதன் அப்படின்னு சொல்லி வேலைக்காரர்கள் மூலயமா ஆமானுக்கு தெரிய வருது. உடனே ஆமான் என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாவது யூதகுலத்தை அழிக்கணும். ஏன் அப்படின்னா, மொர்தெகாய் வந்து என்னைய பார்த்தா வணங்க மாட்டான், என்னை பார்த்தா எழுந்து நிற்க கூட மாட்டான் அப்படின்னு சொல்லி கோபம் வந்து யூதகுலத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு திட்டத்தை வந்து தீட்டுவாரு. யாரு? ஆமான். உடனே எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்றாரு, இதை கேள்விப்பட்டு எப்படியாவது யூதகுலத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எஸ்தர் ஒரு பக்கம் போராடிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, எஸ்தர் ராஜாத்தி வந்து ஆமானை வந்து விருந்து கழிச்சிருப்பாங்க. உடனே ஆமானுக்கு ஒரே சந்தோஷம். என்ன அப்படின்னா, ராஜாவும் நம்மளை பதவியில உயர்த்தி வச்சுட்டாரு, எஸ்தர் ராஜாத்தையும் நம்மளை விருந்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இந்த மொர்தெகாய் மேல மட்டும் ரொம்ப கோபமா இருப்பாரு. உடனே இவர் என்ன பண்ணுவார், கோபத்தோட வீட்டுக்கு போவார், சந்தோஷத்தோட வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போன உடனே அங்க பார்த்தா ஆமானுடைய மனைவி நண்பர்கள்லாம் இருப்பாங்க. உடனே ஆமான் போய் சொல்லுவாரு, இந்த மாதிரி ராஜா வந்து என்னை உயர் பதவியில வச்சிருக்காரு, அதே மாதிரி எஸ்தர் ராஜாத்தையும் என்னைய விருந்து கழிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி வேலைக்காரங்க என்னை பார்த்த உடனே வணங்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன சொல்லுவார், இன்னொரு காரியத்தையும், இந்த மொர்தெகாய் அப்படின்னு சொன்ன மட்டும் என்னைய பார்த்தா வணங்க மாட்டாரு, இதுதான் எனக்கு கோபமா இருக்கு, எப்படியாவது நான் யூத குலத்தை அழிச்சிடுவேன், அவன் ஒரு யூதன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லுவாரு. உடனே என்ன பண்ணுவாங்க, ஆமானுக்கு வந்து துராலோசனை வந்து கொடுப்பாங்க. யார் அப்படின்னா, ஆமானுடைய மனைவி நண்பர்களும் ஆமானுக்கு வந்து துராலோசனை கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, உடனே நீங்க தூக்கு மரத்தை செஞ்சு மொர்தெகாயை தூக்கில் போட்டு அவனை கொண்டுறணும் அப்படின்னு சொல்லி ஆமானுடைய மனைவி நண்பர்களும் ஆமானுக்கு துராலோசனை கொடுக்குறத நம்மால் பார்க்க முடியுது. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, தூக்கு மரத்தை ரெடி பண்ணுவாங்க. அதே போல இன்னொரு துராலோசனை கிடைக்கக்கூடிய இருதயம் என்ன அப்படின்னா, இன்னொருத்தவங்க செஞ்சிருப்பாங்க. யார் அப்படின்னா, பாலாக் பீலையாம். பாலாக் என்ன சொல்லுவார் அப்படின்னா, பீலையாம் கிட்ட நீ போய் இஸ்ரேல் மக்களை வந்து சபிச்சுட்டு வா அப்படின்னு இருப்பாரு. 3 டைமும் பீலையாம் போவாரு. 3 டைமுமே ஆண்டவர் சொல்லுவாரு, நீ சபிக்க கூடாது, வந்து ஆசீர்வதிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. உடனே பீலையாம் என்ன பண்ணுவாரு,
கர்த்தருடைய கட்டளையை மீறக்கூடாதுன்னு சொல்லி 3 முறையும் அவர் வந்து ஆசீர்வதிச்சிருப்பார் இஸ்ரவேல் மக்களை. உடனே பீலேயாமே என்ன பண்றாரு அப்படின்னா பாலாக்குக்கு ஒரு துராலோசனையை வந்து கொடுத்திருப்பாரு. என்ன அப்படின்னா பெண்களை அனுப்பிச்சு விடுங்க, பெண்களோட அந்த இஸ்ரவேல் மக்கள் வந்து பாவம் செய்வாங்க, பாவத்தின் நிமித்தமா அவங்க நம்ம ஈஸியா சபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு துராலோசனை வந்து பீலேயாம் வந்து பாலாக்கு கொடுக்கறத நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப துராலோசனை நினைக்கும் இருதயம் அப்படின்னா யார் அப்படின்னா ஆமானுக்கு வந்து மனைவியும் நண்பர்களும் தவறான ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு இருதயம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும். அதே மாதிரி யாருக்கு அப்படின்னா பீலேயாம் வந்து பாலாக்குக்கு வந்து துராலோசனை தவறான ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு இருதயம் பீலேயாமுக்கு இருக்கிறத நம்மால் பார்க்க முடியும். 5வது காரியம், கர்த்தர் இருக்கக்கூடிய 5வது காரியம் என்ன அப்படின்னா அதாவது தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால்கள். சவுல் ராஜா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். சவுல் ராஜா வந்து கோலியாத்தை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும் திரட்டிக்கிட்டு போயிருப்பாரு. போர் முறையில இருக்கும்போது எதிர்ச்சியா தாவீது அங்க அந்த இடத்துக்கு வந்து தாவீது வந்து கோலியாத்தை வீழ்த்துறத நம்மளால பார்க்க முடியும். தாவீது கோலியாத்தை கொண்டுட்ட உடனே ஜனங்கள் எல்லாம் முழங்குவாங்க, ஆர்ப்பரிப்பாங்க. என்ன அப்படின்னா சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 அப்படின்னு சொல்லி முழங்கும் போது உடனே பொறாமை வருது. யாருக்கு அப்படின்னா சவுலுக்கு உடனே பொறாமை வருது. தாவீதை எப்படியாவது கொன்னுடணும், ஏன்னா சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 அப்படின்னு சொல்லி ஜனங்க முழங்குறாங்களே, ஜனங்க தாவீதை பாராட்டுறாங்களேன்னு சொல்லி சவுலுக்கு பொறாமை வந்து தாவீதை எப்படியாவது கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி சவுல் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய ஆயுசு நாட்கள் முழுவதுமே தாவீதை பின்தொடர்ந்தே போயிட்டு இருப்பாரு. எப்படியாவது அவனை கொன்னுடணும், எப்படியாவது அவனுக்கு தீங்கு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி போறதை நம்மால் பார்க்க முடியுது. அதே போல தாவீது ஒரு குகையில மறைஞ்சிருப்பாரு, அங்கேயுமே சவுல் பின்தொடர்ந்து போய் அவனை எப்படியாவது கொன்னுடணும்ட்டு போயிருப்பாரு. அதே போல ஒரு இடத்துல தாவீது பாளையம் இறங்கி இருப்பாரு, அந்த இடத்துலயுமே சவுல் போய் தாவீதை எப்படியாவது கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி சவுல் வந்து தாவீதை பின்தொடர்ந்தே போறதை நம்மால பார்க்க முடியும். 6வது காரியம், கர்த்தர் இருக்கக்கூடிய 6வது காரியம் என்ன அப்படின்னா அபத்தம் பேசும் பொய் சாட்சி. இந்த அபத்தம் பேசும் பொய் சாட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா தவறு செய்யாதவங்க ஒருத்தவங்க மேல அபாண்டமா பொய் சொல்லி அவங்களை கொல்றது. இந்த காரியத்தை யார் வேதாகமத்துல செஞ்சாங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆகாப் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவுடைய அரண்மனை ஒட்டிய ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு. அந்த திராட்சை தோட்டத்தை இந்த ஆகாப் ராஜா பார்க்குறாரு. உடனே இந்த திராட்சை தோட்டத்தை எப்படியாவது நம்ம வாங்கிடணும், ஏன்னா நம்ம அரண்மனை ஒட்டியே இருக்கேன், வாங்கி போட்டுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை வருது. உடனே இந்த ஆகாப் ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த திராட்சை தோட்டம் யாருக்கு அப்படின்னு சொல்லி அவர் போய் பார்க்குறாரு. அந்த திராட்சை தோட்டத்தினுடைய உரிமையாளர் யார் அப்படின்னா நாபோத்துக்கிட்ட போய் இவர் கேட்குறாரு, நாபோத் எனக்கு இந்த திராட்சை தோட்டம் வேணும், இதுக்கு பதில் உனக்கு வேணா வேற திராட்சை தோட்டம் நான் வேணா உனக்கு தரேன், எனக்கு இந்த திராட்சை தோட்டம் தான், ஏன்னா என் அரண்மனை பக்கத்திலே இருக்கு இந்த திராட்சை தோட்டம் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்பாரு ஆகாப் ராஜா. உடனே நாபோத் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா இது என்னுடைய அதாவது முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு நிலம், என்னுடைய முன்னோர்களுடைய ஞாபகார்த்தமா நான் இதை வச்சிருக்கிறேன், இந்த நிலத்தை நான் தரமாட்டேன், பரம்பரையா நாங்க பயன்படுத்திக்கிட்டு வரக்கூடிய ஒரு நிலம் தான் இது திராட்சை தோட்டம், இதை நான் எப்படி உங்களுக்கு தர முடியும், என்னால தர முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாரு. உடனே இவருக்கு உடனே ஆகாப் ராஜா பயங்கர கோபம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. வீட்டுக்கு வந்து போய் அந்த உடனே கோபமா உட்காந்துருப்பாரு. உடனே ஆகாப் ராஜாவுடைய மனைவி பேர் வந்து ஏசபேல். அவங்க வந்து ஏங்க ஒரே கோபமா இருக்கீங்க, இன்னும் சாப்பிட கூட இல்லை, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஆகாப் ராஜா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம அரண்மனை ஒட்டி ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு, அந்த திராட்சை தோட்டம் நாபோத்துடைய திராட்சை தோட்டம், நான் போய் கேட்டேன், அவன் வந்து எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே ஏசபேல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு விஷயமா, சாதாரண விஷயத்துக்கு நீங்கள் கோவப்பட்டுட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் சாப்பிடுங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன், உங்கள் திராட்சை தோட்டம் தானே நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இந்த எசபேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நிருபத்தை எடுத்து அந்த நிருபத்தில் ஆகாப் ராஜாவுடைய பெயரை போட்டு அந்த நிருபத்தில் ஆகாப் ராஜாவுடைய முத்திரை போட்டு ராஜாவுடைய கட்டளை இது அப்படின்னு சொல்லி அந்த நிருபத்தில் எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா இந்த நாபோத் வந்து தேவனுக்கு விரோதமாகவும் ராஜாவுக்கு விரோதமாகவும் தூஷணம் சொன்னான் அப்படின்னு சொல்லி அதில் எழுதி அந்த நிருபத்தை வந்து நாபோத் இருக்கிற பட்டணத்தினுடைய மூப்பர்களிடத்திலையும் பெரியவர்களிடத்திலையும் இந்த நிருபத்தை அனுப்பிச்சு விட்டுருவாங்க ஏசபேல். உடனே அந்த பட்டணத்துல நாபோத் இருக்கிற அந்த பட்டணத்தினுடைய மூப்பர்களும் பெரியவர்களும் அந்த நிருபத்தை வந்து படிப்பாங்க. ஐயோ ராஜாவுடைய கட்டளை இது அப்படின்னு சொல்லி படிக்கும்போது அதில் என்ன எழுதிருக்குன்னா, நாபோத் வந்து தேவனுக்கு விரோதமாகவும் ராஜாவுக்கு விரோதமாகவும் தூஷணம் சொன்னான், அவனை வந்து நீங்க கல் எரிஞ்சு கொள்ளணும்
பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். உடனே இவங்க படிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதே மாதிரி எசபேல் இன்னொரு காரியத்தையும் செஞ்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நாபோத் இருக்கிற பட்டணத்திலே 2 பொய்யான சாட்சிகளையும் எழுப்பி நாபோத்துக்கு விரோதமா சாட்சி சொல்லுவாங்க. அப்ப ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நாபோத் இருக்கிற அந்த பட்டணத்தினுடைய அந்த மூப்பர்கள், பெரியவர்கள், அந்த ஜனங்கள் எல்லாருமே சேர்ந்து நாபோத்தை வந்து கல்லெறிஞ்சு கொன்னுடுவாங்க. அப்ப அபத்தம் பேசும் பொய் சாட்சி. இந்த ஏசபேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொய் சாட்சிகளை எழுப்பி நாபத்தை கொள்றத நம்ம வேதாகமத்துல பார்க்க முடியுது. 7வது கர்த்தர் அதுல இருக்கக்கூடிய காரியம் என்ன காரியம் அப்படின்னா, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். அதாவது யோசிப்பு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். யோசிப்புடைய சகோதரர்கள் வந்து 11 பேர். யோசிப்பு வந்து ஒரு சொப்பனத்தை காணுவாரு, அது சகோதரர்களுடைய இடத்துல போய் சொல்லுவாரு. சகோதரர்கள் வந்து உடனே பகைப்பாங்க, அவங்க வேற பொறாம வைப்பாங்க. திரும்ப 2வது ஒரு சொப்பனம் காணுவாரு, அதையும் போயிட்டு சகோதரர்கள்ட்ட சொல்லும்போது சகோதரர்களுக்கு இன்னும் அதிக கோபம், இன்னும் அதிக பகை, அதிகமா பகைக்க ஆரம்பிச்சுருவாங்க. இவன் என்ன நம்மளை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறான் போல யோசேப்பு அப்படின்னு சொல்லி சகோதரர்களை சேர்ந்து யோசேப்பை அதிகமா பகைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, யோசேப்பினுடைய அப்பா வந்து யோசேப்பை கூப்பிட்டு, யோசேப்பே, அண்ணன்மார்கள்லாம் ஆடு மாடுலாம் மேய்ச்சிட்டு இருக்காங்க, நீ போயிட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்ட்டு நலம் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி யோசேப்பை அனுப்பிச்சு விடுவாரு. யோசேப்பும் போவாரு, அண்ணன்மார்களை நலம் விசாரிச்சு அவங்களுக்கு ஏதாவது தின்பண்டங்களை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வரலான்னு போவாரு. போகும்போது தூரத்துல இருந்து யோசிப்பு வரத சகோதரர்கள் பார்ப்பாங்க. பார்த்த உடனே இன்னும் அதிகமா கோவம் வருது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சொப்பனக்காரன் வராம வர்றா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கலாய்ச்சி, அவனை பார்த்து கேலி கிண்டல் பண்ணி, யோசிப்பை பார்த்து கேலி கிண்டல் பண்ணி இவனை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சகோதரர் வந்து சதி யோசனை பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. அதான் பாருங்க, சகோதரருக்குள்ளே, அதாவது ஒரு சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ற மாதிரி யோசிப்புடைய சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா, விரோதத்தை உண்டு பண்ற மாதிரியான காரியத்தை நம்மால் செய்யறத நம்மால் வேதாகமத்துல பார்க்க முடியுது. அதுக்கு பிறகு வந்து யோசிப்பை குழியில போட்டு இஸ்மவேல் கையில வித்து போட்டுருவாங்க. இந்த காரியங்கள்லாம் அதுக்கு பிறகு நடக்கும். ஆனா பாத்தீங்கன்னா, சகோதரர்களுக்கு விரோதமான காரியங்கள்லாம் செய்யறத நம்மால் பார்க்க முடிகிறது. கர்த்தர் இருக்கக்கூடிய காரியங்கள் 7 காரியங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த 7 காரியத்தை யாரெல்லாம் செய்தார்கள் என்று சொல்லி பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததற்காக மிகவும் நன்றி. ஆமீன்.